பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் சங்கீதம் 80 84 வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு, தேவன் நம் வாழ்வில் மௌனமாய் இருக்கும்போது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் அநேக விதமான சூழ்நிலைகளின் வழியாக நாம் செல்லும்போது தேவன் அமைதியாக இருப்பதை போல நாம் உணரலாம். ஒருவேளை நாம் ஆரம்பிக்கக்கூடிய காரியங்கள் தோற்றுக்கொண்டே இருக்கலாம். நாம் நினைத்த காரியங்களில் எல்லாம் ஏமாற்றங்கள் வந்து கொண்டிருக்கலாம். அப்படி இல்லை என்றால் நமக்கு முன்பதாக காணப்படக்கூடிய காரியங்கள் ஒரு தெளிவில்லாமல் அப்படி இருளடைந்து காணப்படலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் நம்முடைய உள்ளான உணர்வு சொல்லும், தேவன் இந்த நேரத்தில் அமைதியாக இருக்கிறார், எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இப்படிப்பட்ட உணர்வுகளை நாமும் கூட அநேக நேரத்தில் உணர்ந்து கொண்டு இருக்கலாம். இந்த 83ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் கூட அப்படியாக தான் உணர்ந்தார். அவருடைய சூழ்நிலை மிகவும் பரிதாபமாக காணப்பட்டது. கர்த்தர் அவருடைய சூழ்நிலையில் இடைபடவில்லை என்றால் அவருடைய சூழ்நிலை மாறுவதற்கு வாய்ப்பே இல்லாததாக காணப்பட்டது. அதனால் 83ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் இவ்வாறு அவர் சொல்லுகிறார், தேவனே மௌனமாய் இராதேயும், பேசாமல் இராதேயும், தேவனே சும்மா இராதேயும். இந்த 3 வார்த்தைகள் ஒரே அர்த்தம் உடையதாக காணப்படுகிறது. தமிழில் இன்னொரு மொழிபெயர்ப்பு இவ்வாறு சொல்கிறது, தேவனே தயவாய் ஏதாவது பேசும். இப்போ இந்த இடத்துல கர்த்தர் என்ன நினைக்கிறார் எதுவுமே தெரியவில்லை. இப்போ தயவாக ஏதாவது பேசும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பு இவ்வாறு சொல்லுகிறது, காட் யூ டூ சம்திங். ஆண்டவரே நீங்கள் இந்த சூழ்நிலையில் ஏதாவது செய்யுங்க. இப்போ சங்கீதக்காரன் இந்த இடத்துல ஆண்டவரை நோக்கி அவர் கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரை, இந்த சூழ்நிலை என்னுடைய பலத்திற்கு மெஞ்சி காணப்படுகிறது, என்னால் எதுவுமே செய்ய முடியாது, நீங்கள் ஏன் மௌனமாக இருக்கிறீங்க, ஏதாவது பேசுங்க, ஏதாவது செய்யுங்க என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஒரு சில கடினமான சூழ்நிலைகளில் போகும்போது இப்படி தான் நாம் உணருவோம். ஆண்டவரே, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது, நீங்கள் ஏதாவது செய்யுங்க. அதற்கு உதாரணமாக சங்கீதக்காரன் ஒரு சில உதாரணங்களை சொல்லுகிறார். 9ஆம் வசனத்திலே, மீதியானியருக்கு செய்தது போல இப்பொழுது செய்யுங்கள். நம் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் படிக்கும்போது மீதியானியருக்கு கர்த்தர் என்ன செய்தார் என்பதை நாம் வாசித்திருக்கிறோம். மீதியானியர் இஸ்ரவேல் தேசத்தை 7 வருடங்கள் பிடித்து வைத்திருந்தார்கள். அல்லது மீதியானியர்களால் 7 வருடங்கள் கர்த்தருடைய ஜனங்கள் ஒடுக்கப்பட்டிருந்தார்கள். அப்போ ஆண்டவர் கிதியோன் என்று சொல்லக்கூடிய ஒரு இரட்சகனை எழுப்பி மீதியானியர் கைகளிலிருந்து இஸ்ரவேல் தேசத்தை விடுவித்தார். அதுதான் இந்த இடத்துல சங்கீதக்காரன் சுட்டி காட்டுகிறார். ஆண்டவரே, நீங்கள் மீதியானியருக்கு செய்தது போல் இந்த நாட்களிலும் செய்யுங்கள் என்று. இப்போ இதிலிருந்து ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மீதியானியரை ஆண்டவர் எப்படி முறியடித்தார் என்று நாம் பார்க்கும்போது, கிதியோனை ஆண்டவர் பயன்படுத்தி மீதியானியரிடத்திலிருந்து தன்னுடைய ஜனங்களை ரட்சித்தார். ஆனால் கிதியோனுடைய பங்கு அந்த இடத்துல அதிகமாக இருந்தது. தேவன் மாத்திரம் அந்த இடத்துல செயல்படவில்லை, ஆனால் கிதியோனும் கர்த்தரோடு சேர்ந்து கிரியை செய்ததை நாம் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது தேவதூதன் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. ஆனால் அந்த நேரத்தில் கிதியோன் தனக்கு பலன் இருந்ததாகவே அவர் உணரவில்லை. பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் தேவதூதன் சொன்ன உடனே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ என்று சொன்ன உடனே அதற்கு கிதியோன் கீழ்ப்படிந்தார். தனக்கென்று ஒரு குழுவை அவர் ஆயத்தம் செய்கிறார். பாகாலின் பலிபீடங்கள் எல்லாம் அவர் தகர்த்தெறிகிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கென்று புதிய பலிபீடங்களை அவர் கட்டுகிறார். இப்படியாக கிதியோன் ஆண்டவரோடு கூட சேர்ந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை செய்யும்போது கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? மீதியானியரிடத்திலிருந்து
ஆண்டவருடைய ஜனங்களை அவர் விடுவித்தார். அப்போ கர்த்தர் எப்பவுமே தனிமையாக செயல்படுவது இல்லை. அவர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவன் மூலமாக தான் ஆண்டவர் செயல்படுகிறார். 83ஆம் சங்கீதத்தில் என்ன ஒரு உதாரணத்தை கூட நாம் பார்க்கலாம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சிசேரா யாபின் என்பவர்களுக்கு செய்தது போல இந்த நேரத்தில் செய்யும் ஆண்டவரே. நம்ம சரித்திரத்தை படிக்கிறதுல இதுதான் ஒரு மிகப்பெரிய பிரயோஜனம். ஆண்டவர் சரித்திரத்தில் எப்படியெல்லாம் கிரியை செய்திருக்கிறாரோ அதே மாதிரி இந்த நாட்களிலும் கிரியை செய்யுங்க ஆண்டவரே என்று நாம் ஜெபிப்பதற்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இப்போ சிசேரா யாபின் என்பவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த நாட்களில் தெபோரா என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் எழுப்பி தெபோரா மூலமாக அந்த தளபதியாகிய பாராக்குக்கு ஒரு செய்தி வருகிறது, நீ ஒரு 10,000 பேரை திரட்டி கொண்டு இந்த இடத்திற்கு யுத்தத்திற்கு போ என்று. அப்போ அதே மாதிரி பாராக் செய்தபோது கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். இப்போ இந்த 2 உதாரணங்களை சங்கீதக்காரன் 83ஆம் சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். எழுதி வச்சுட்டு தான் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே ஏதாவது செய்யும் இந்த நேரத்தில். அப்போ இந்த சங்கீதத்தை நாம் முழுமையாக படிக்கும்போது நாம் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தர் ஒரு சில நேரத்தில் அமைதியாக இருக்கும்போது நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கலாம், ஆண்டவரே நீங்கள் ஏதாவது செய்யுங்க, ஏதாவது பேசுங்க என்று நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கலாம். ஆனால் அதோடு கூட நாம் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம், ஆண்டவரே இந்த காரியத்தில் நீங்கள் செயல்படும்போது இதில் என்னுடைய பங்கு என்ன என்று சொல்லியும் நாம் கேட்க வேண்டும். அப்படிதான் ஆண்டவர் மீதியானியருக்கு செய்தார். அதே மாதிரி தான் ஆண்டவர் சிசேரா யாபின் இவர்களை முறியடித்தார். அதே மாதிரி தான் ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மோடு கூட செயல்படுகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார் என்று உணர்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் அநேக பகுதிகளில் எதுவுமே ஒரு தெளிவில்லாமல் காணப்படுகிறதா? கர்த்தர் பேசுவதை உங்களால் கேட்க முடியவில்லையா? எல்லாம் அப்படி இருளடைந்தது போல காணப்படுகிறதா? நீங்களும் கூட சங்கீதக்காரனை போல ஜெபிக்கலாம், ஆண்டவரே நீங்கள் ஏதாவது பேசுங்க இந்த சூழ்நிலையில், நீங்கள் ஏதாவது செய்யுங்க இந்த சூழ்நிலையில், அதோடு கூட என்னுடைய பங்கு என்ன ஆண்டவரே என்று சொல்லியும் நாம் கேட்கும்போது கிதியோனை ஆண்டவர் என்ன சொல்லி செயல்பட வைத்தாரோ, பாராக்கை ஆண்டவர் என்ன சொல்லி செயல்பட வைத்தாரோ அதே மாதிரி நாமும் கூட கர்த்தரோடு கூட சேர்ந்து எப்படி செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் நமக்கும் பேசுவார். அப்போ கர்த்தர் செயல்படுவார், நாமும் செயல்படுவோம் அவரோடு கூட சேர்ந்து. அப்பொழுது நம்முடைய சூழ்நிலைகளில் ஆண்டவர் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். அப்படியாக நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சங்கீதக்காரன் இந்த இடத்துல, ஆண்டவரே நீங்கள் ஏதாவது பேசுங்க, ஏதாவது செய்யுங்க என்று சொல்லி கெஞ்சி மண்டாடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருளடைந்த சூழ்நிலைகளில் அவர்கள் காணப்படும் போது, தெளிவில்லாத காரியங்கள் நடக்கும்போது, பலனற்று போகும்போது, ஆண்டவரே அவர்களுக்காக கர்த்தர் செயல்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொருவரும் உமோடு கூட இணைந்து எப்படி செயல்படுவது என்று ஒவ்வொருவருக்கும் தெளிவாக ஆண்டவர் காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. அதன் மூலமாக ஒவ்வொருவருடைய சூழ்நிலையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து சூழ்நிலைகளை மாற்றி அமைத்து ஆண்டவரே நீங்கள் கிருபையாக உம்முடைய நோக்கத்தை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. அதன் மூலமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.